நம்ம சேனல் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்குறேன்னு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு மருத்துவர் நோயாளி ஒருவருக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுவதாக அழைக்கப்பட்டிருந்தால் வேகமாக மருத்துவமனைக்குள் நுழைந்தார் அந்த மருத்துவர். விரைவாக தன் உடைகளை மாற்றிக்கொண்டு சிகிச்சை பிரிவுக்கு சென்று கொண்டிருந்தார் அந்த மருத்துவர். அங்கே சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய இளைஞனின் தந்தை மருத்துவரின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தார். மருத்துவரை கண்டதும் கோபமாக, என் மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், ஏன் நீங்கள் இங்கு வர இவ்வளவு தாமதம்? உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கிறதா என்று கத்தினார் அந்த தந்தை. மருத்துவர் புன்னகையுடன், மன்னியுங்கள், நான் மருத்துவமனையில் இல்லை. எனக்கு அழைப்பு வந்ததும் என்னால் இயன்ற அளவு விரைந்து வந்தேன். சற்று பொறுமையாக இருங்கள் என்று கூறினார் அந்த மருத்துவர். என்னது, பொறுமையாக இருக்கவா? அந்த தந்தை மேலும் ஆத்திரத்துடன், உங்கள் மகன் இவ்வாறு உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களா? உங்கள் மகன் இறக்க நேர்ந்தால் என்ன செய்வீர்கள் என்று கொந்தளித்தார் அந்த தந்தை. மருத்துவர் சிரித்த முகத்துடன், எங்களால் இயன்ற அளவு முயற்சி செய்கிறோம், நீங்களும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார் அந்த மருத்துவர். கயிறு நிலையில் இருப்பவனுக்கு அறிவுரை கூறுவது மிகவும் எளிது, தந்தை முணுமுணுத்தார் அந்த மருத்துவரை பார்த்து. அறுவை சிகிச்சை சில மணி நேரங்களில் நடைபெற்றது. மருத்துவர் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தார். உங்கள் மகன் பிழைத்து விட்டார் என்று சொன்னபடி மேற்கொண்டு ஏது சந்தேகம் என்றால் செவிலியரிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறியபடி அவசரமாக போய்விட்டார் அந்த மருத்துவர். சற்று நேரத்தில் வந்த செவிலியரிடம் அந்த மருத்துவர் அத்தனை அகங்காரம் பிடித்தவரா? ஏன் மகன் நிலையை என்னவென்று கூறக்கூட நேரமில்லையா என்று நொந்து கொண்டார் அந்த தந்தை. அதற்கு அந்த செவிலியர் கண்ணீர் மல்க சொன்னார், அந்த மருத்துவரின் மகன் நேற்று ஒரு விபத்தில் இறந்து விட்டார். இன்று அவர் மகனின் அடக்கம் செய்ய இடங்களில் இருந்தார். உங்கள் மகனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அழைத்தவுடன் அந்த வேலையை ஒத்திவைத்துவிட்டு ஓடி வந்து உங்கள் மகனை காப்பாற்றியிருக்கிறார். இப்போது மீண்டும் மகனை அடக்கம் செய்ய புறப்படுகிறார் என்றார் அந்த செவிலியர். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எவரின் மனநிலையும் நாமே தீர்மானிக்கக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையை பற்றியும் மனோநிலையை பற்றியும் நாம் அறிந்திருக்காத வரை நம் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் கற்பனையானவைதான், மீதி பிரச்சனைகள் தற்காலிகமானவைதான். இன்பங்கள் துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.